வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ் பார்த்துக் கொண்டிருக்கிற நேயர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் தந்தி டிவியின் சார்பாக. இந்த நேரத்தில் கடல் அப்படின்னு சொன்னோம்னா குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது மணிசங்கர் சாருடைய இயக்கத்தில், மணிரத்னம் சாருடைய ஒரு இயக்கத்தில் வெளிவந்த ஒரு படம், கார்த்திக்குடைய பையன் கௌதம் நடிச்சது, ராதாவுடைய பொண்ணு துளசி நடிச்ச படம் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் இருக்கிறது. குறிப்பாக இந்த புவியில 70% அப்படின்னே அது கடல் சார்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த கடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது அப்படின்னே சொல்லலாம். கடல் பக்கத்துல போய் நின்னாலே மனசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்படிங்கறது ஒரு பக்கம். சில நேரங்களில் சில பேர் பயங்கர கவலையும் கூட கடல்ல போய் கூட்டிட்டு வந்துருவாங்க. எனக்கு அவ்வளவு பெரிய சங்கடம் அந்த கடலோரத்துல போய் நின்றுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பல பேருக்கு, குறிப்பா காதலர்களுக்கு, இந்த மாதிரி பல்வேறு விதமான மக்களுக்கு கடல் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்து கொண்டு இருக்கிறது. இது அப்பப்ப நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி. ஆனா கடலோர மாவட்டங்கள், கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள், அவர்களுக்கு இந்த கடல் அப்படிங்கிறது மிகப்பெரிய வாழ்வாதாரமாக இருந்து வருகிறது. குறிப்பா இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7517 கிலோமீட்டருக்கு கடற்கரைகள் இருக்கிறது. அதை சார்ந்துள்ள கிராமங்கள், கிராம மக்கள் எல்லாம் அதிக அளவில் பயன்பெறக்கூடியவங்க. அதே மாதிரி தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா 1076 கிலோமீட்டருக்கு கடற்கரை பகுதி இருக்கிறது. அதோடு இருக்கக்கூடிய அந்த கடற்கரை மாவட்ட மக்களுடைய முக்கியமான வாழ்வாதாரமாக கடல் இருக்கிறது. கடல் அப்படின்னாலே ஒரு இயற்கையோடு ஒன்றிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இயற்கை மாறுபடும் போது பல்வேறு விதமான ஆபத்துகள் வெளிவருகிறது. அதை சந்திக்கிறவர்கள் கடலோர மாவட்ட மக்கள் மட்டுமல்ல, தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும், மக்களும் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். கடலோர பாதிப்புனா டக்குன்னு நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது 2004 சுனாமி. ஆனால் இதை தாண்டி பல்வேறு விதமான ஆபத்துகளை அப்பப்ப அந்த சம்பவங்களை வெளிக்கொண்டு வருகிறது கடல். அப்படி சமீபத்தில் அடிக்கடி ஏற்படுகிறது கடல் அரிப்பு அப்படின்னு சொல்கிறது. கடல் தண்ணி நிலத்துக்குள்ள புகுந்துள்ளது அப்படின்னு சொல்லி இந்த மாறுபாடு, இந்த நிகழ்வு எதனால் நிகழ்கிறது, இதை தடுப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள், இதனால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள், இந்த பாதிப்பை தடுப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன, என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியெல்லாம் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை நாம் பேச காத்திருக்கிறோம். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். மூன்று புறங்களிலும் நீர் சூழ்ந்திருக்கும் இந்திய திருநாட்டின் கடற்கரைகள் நமக்கு பல வளங்களை அள்ளித் தருகிறது. மீன்வளம், தாவரங்கள், கனிமங்கள், வர்த்தக போக்குவரத்து என கடலால் நாம் அடையும் பயன்கள் சொல்லில் அடங்காதவை. அதே நேரம் பெருக்கெடுக்கும் கடல் தாய் தன்னுள் புதைத்து வைத்துள்ள ஆபத்துகளையும் நம்மால் மறந்துவிட முடியாது. புயல், சீற்றங்கள் போன்ற இயற்கை பிரச்சனைகள் ஒருபுறம் இருக்க, மனிதனின் மாசுபடுத்தும் செயல்களால் மாறிவரும் பருவநிலை புதிய பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது. சமீபத்தில் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை செய்த ஆய்வு ஒன்றில் இந்தியாவின் கடற்கரைகளில் சுமார் 40% கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. தமிழகத்தில் 1076 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கடற்கரையில் 41.4% வரை அரிப்பு ஏற்பட்டுள்ளது என்ற தகவலையும் இந்த அறிக்கை வெளியிட்டுள்ளது. திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரை நீளும் தமிழக கடல் பகுதியில் யாருக்கும் தெரியாமல் கடற்கரைகளை விழுங்கிக் கொண்டிருக்கிறது வங்காள விரிகுடா. பல மீனவ கிராமங்களில் வீடு வரை கடல் வந்து சேர்ந்துள்ளதை உணர்ந்துள்ள கிராமவாசிகள் தொடர்ந்து இதுகுறித்து புகார் தெரிவித்து வருகின்றனர். இதனால் வீடுகளும் சாலைகளும் பாதிக்கப்படுவதுடன் நிலத்தடி நீரும் விளைநிலங்களும் கூட உப்புத்தன்மை பெறுகின்றன. இதனால் விவசாயம் பாதிக்கப்படுவதோடு குடிதண்ணீரில் தேவையற்ற கனிமங்களும் சேர்க்கின்றன. கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் கிராமங்கள் அழிந்து வருவதாக கூறும் கடலோர மக்கள் இதற்கான தீர்வு தெரியாமல் விழிக்கின்றனர். குறைந்து வரும் நிலத்தடி நீர்மட்டம், பனிப்பாறைகள் உருகுவதால் தொடர்ந்து உயர்ந்து வரும் கடல் மட்டம், பருவநிலை மாற்றங்கள் என பல காரணங்களால் கடலோர பகுதிகளில் கடல் அரிப்பு ஏற்படுவதாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். கடலோரத்தில் பாறைகளை அடுக்குதல், தடுப்பு சுவர்கள் அமைத்தல் போன்ற நடவடிக்கைகளை அரசு அவ்வப்போது எடுத்து வந்தாலும் இதற்கான நிரந்தர தீர்வு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் மூலமே ஏற்படும் என்கின்றனர் இயற்கை ஆர்வலர்கள். காணாமல் போய்க் கொண்டிருக்கும் தமிழக கடற்கரைகள் பாதுகாக்கப்படுமா? தமிழக கடற்கரைகள் பாதுகாக்கப்படுமா, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி இன்றைய நிகழ்ச்சியை நாம் பேச காத்திருக்கிறோம். இதற்காக அரங்கத்துக்கு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிற பற்றி சொல்லணும் அப்படின்னு நினைச்சா, கிட்டத்தட்ட இந்த கடல் சார்ந்த மக்கள், அவங்களுக்காக ஒரு 20 ஆண்டு காலம் ஒரு ஆய்வை மேற்கொண்டவர். அது மட்டும் இல்லாம நாவா என்ற புத்தகத்தை எழுதியவர். அது மட்டும் இல்லாம புவிசார் என்ற ஒரு புத்தகத்தினுடைய ஒரு ஆலோசகராக ஒரு 6 ஆண்டுகளாக பணி செய்து கொண்டிருக்கிறார். கடல் சம்பந்தப்பட்ட, அது கடல் சார்ந்த மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்கிற, பல்வேறு விதமான புத்தகங்களை எழுதிய திரு ஒடிசா பாலா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் ஒடிசா பாலா அவர்களே.
இது மட்டும் இல்லாம நமது செய்தியாளர்கள் இருவர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நம்ம சென்னையிலிருந்து நமது செய்தியாளர், குறிப்பா இந்த காஷ்மீர் இந்த இடத்துல இருந்து நமது செய்தியாளர் தங்கமணி நம்மோடு இணைந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியிலிருந்து நமது செய்தியாளர் எழில் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் செய்தியாளர்கள். இப்ப குறிப்பா நம்ம முதல் தங்கமணிட்டு நான் பேசலாம்னு நினைக்கிறேன். தங்கமணி வணக்கம். இந்திய கடற்கரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், நம்ம மக்களுக்கு சொல்லியிருக்கிறோம், கிட்டத்தட்ட 7500 கிலோமீட்டர் இருக்கிறது. தமிழக கடற்கரை எவ்வளவு நீளம் கொண்டது, அதில் இருக்கக்கூடிய அந்த கடலோர மாவட்டங்கள் பற்றியும் அங்க இருக்கக்கூடிய மீனவர்களுடைய மிக முக்கியமான வாழ்வாதாரமா இருக்கக்கூடியது எந்த அளவில் அது பயன்பெறுகிறது, அது மட்டுமல்லாமல் தற்போது அது என்ன மாதிரியான பிரச்சனைகளை அங்க இருக்கக்கூடிய கடலோர மாவட்ட மக்கள் சந்தித்து வருகிறார்கள், அது பற்றிய விவரங்கள் சொல்லுங்க தங்கமணி. ஆண்ட்ரூஸ், அதாவது கடல் தான் நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய வளம்னே சொல்லலாம். ஏன்னா கடலை நம்பி கிட்டத்தட்ட இங்க இருக்கின்ற பல கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவின் கடல் எல்லையான இந்த 7500 கிலோமீட்டர் கடல் எல்லை என்பது இந்திய மக்களின் மிகப்பெரிய ஒரு வளம், மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அந்த 7500 கிலோமீட்டர் கொண்ட அந்த கடற்கரை ஓரங்கள். அதே சமயத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் 1076 கிலோமீட்டர் கொண்ட அந்த கடற்கரை இருக்கிறது. இங்க இருக்கின்ற 13 கடற்கரை மாவட்டங்களும் இந்த கடலோர மாவட்டங்களாக இருக்கின்ற இந்த மாவட்டங்கள் அனைத்துமே கடலை வளமாக கொண்டு மையமாக கொண்டே வாழ்கிறது. அங்கு இருக்கின்ற மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக இந்த கடல் இருக்கிறது. எனவே இந்த கடலையும் இந்த கடலோரம் வாழும் மக்களையும் பிரித்து விடவே முடியாது. அந்த அளவுக்கு கடலுடன் அவர்கள் ஈடுபாடு கொண்டவர்கள். அந்த கடலோரத்தில் இருக்கின்ற மீனவர்கள் நேரடியாக கடலுடன் தொடர்புடையவர்கள், கடலை நம்பி பிழைப்பை நடத்துபவர்கள். அங்கு மீன் பிடித்து மீனை அந்த கடற்கரையிலே விற்று மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து இப்படி பல்வேறு வகைகள் மேலும் கடலில் இருக்கின்ற வளங்களை பயன்படுத்தி அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி கடல் என்பது மிக முக்கியமான ஒரு வாழ்வாதாரத்தில் ஒரு முக்கியமான வாழ்வாதாரம் இருக்கிறது. நேரடியாக மீனவர்களுக்கு அது மிகப்பெரிய நன்மை அளிக்கிறது. மறைமுகமாக பல்வேறு வேலை வாய்ப்புகளை அளிக்கிறது. துறைமுகங்கள் வழியாகவும் போக்குவரத்து போன்ற பல்வேறு வழிகளில் கடல் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் கடல் மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கின்ற இந்த கடலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டன், ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல், ஒரு மிரட்டல் இருக்கிறது என்றால் அது கடல் அரிப்பு என்கிற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனை நாடு முழுக்க, உலகம் முழுக்கவே இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுக்க இருக்கிற கடலோர பகுதிகள் அனைத்துமே இந்த பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு கடல் அரிப்பானது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 40% கடல் எல்லைகள் கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று தகவல் கூறப்படுகிறது. அதே போல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 13 கடலோர மாவட்டங்களுமே இந்த கடல் அரிப்பால் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் மிக குறிப்பாக அதிக அளவில் இந்த கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பருவநிலை மாற்றம், அதிக எண்ணற்ற ஆக்கிரமிப்புகள், கடலோரத்தில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் உருவானது, அதே போல நமது வாழ்வியல் மாற்றங்கள் போன்ற பல்வேறு காரணங்களால் இந்த கடல் அரிப்பு ஏற்படுகிறது. அதே போல கடல் அலை அதிகமாக வீசுவது, காற்று அதிகமாக வீசுவது என பல காரணங்கள் இந்த கடல் அரிப்புக்கு இருக்கிறது. இதனால் கடல் அரித்து வீடுகளுக்குள் தண்ணீர் புகுதல், சாலைகள் அரித்து செல்லுதல் மற்றும் கடலோரங்களில் இருக்கின்ற திட்டுக்கள் எல்லாம் அரித்து போதல், இதுபோல பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை தற்போது கடலோரம் வாழும் மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. தங்கமணி, தொடர்ந்து பேசலாம். இப்போ அரங்கத்தில் இருக்கக்கூடிய உற்சா பாலு அவர்கிட்ட கேட்கணும், கடல் அரிப்பு அப்படிங்கிறது எதனால் ஏற்படுது, அது பற்றி விவரங்கள் சொல்லுங்க. கடல் அரிப்புனது இந்த பூமி சுழற்சி, அதில் ஏற்படக்கூடிய அச்சு மாறுதல்கள், நம்முடைய வட செலவு தென் செலவு, இதன் அடிப்படையிலும் இப்ப செயற்கையா உருவாக்கக்கூடிய அந்த சுரங்கங்கள் தோண்டுதல், எண்ணெய் கிணறு தோண்டுதல், அந்த மாதிரி பல மலைகளை வெட்டுதல், இந்த மாதிரி அந்த சூழலை நம்ம மாற்றுதல் 2 அடிப்படையில் தான் நடக்குது. இப்ப பருவக்காற்றுகள் நமக்கு கடல்னா குறிப்பா நிறைய பேருக்கு கடல்ல போய் கால் நினைக்கிறது, படகு பாக்குறது, கப்பல் பாக்குறது. கடல் இந்த பூமியுடைய சூழலையே மாற்றக்கூடிய சக்தி உடையது. சூழலை தன்னுடைய கட்டமைப்புள்ள அமைச்சல். ஏன்னா உங்களுக்கு தெரியும், 72% பூமியை சுற்றி கடல் தான் இருக்கு. அது இல்லாம இந்த கடல்ல சேரக்கூடிய ஆறுகள், அதன் கழிமுகங்கள், இந்த கடலுடைய வெவ்வேறு கட்டமைப்புகள், இதுதான் ஒரு காரணம். இப்போ நம்ம நினைக்கிறோம் அந்த கடல் அரிப்புன்றது நம்ம கடற்கரையோடு தொடர்புடைய நினைக்கிறோம். ஆனா உண்மையில பாக்குறப்ப இந்த இந்திய பெருங்கடல்ல தான் நம்முடைய கடலை வேலியாக கொண்ட இந்த நிலம் இருக்கு. இதோடைய மாற்றங்கள் குறிப்பா பூமி சுழற்சியின் பக்கத்திலேயே இந்த கிழக்கு கடற்கரை இருக்கிறதால இந்தோ பசிபிக் கடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் இதை அமைப்பை மாற்றுது. குறிப்பா ரிங்ஸ் ஆஃப் ஃபயர் சொல்லக்கூடிய இந்த பசிபிக் கடலில் இருக்கக்கூடிய 40,000 கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த எரிமலை, அந்த தொடர்கள், அங்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்ம கடற்கரை கடல் நீரோட்டங்கள் வழியா மாற்றும். இந்த நீரோட்டங்கள் முழுமையா இருக்கிறப்ப
அந்த நீரோட்டங்கள் சேரக்கூடிய இடம் ஒவ்வொரு ஆறு கழிமுகம். இந்த ஆறுகள் நம்ம ஒழுங்கா வச்சிருக்காதால இந்த நீரோட்டங்களுடைய அமைப்பு வருது. அது இல்லாம புவியாட்சியில் கடல் உள்ள வர்றதும் கடல் வெளியே போறதும் நமக்கு பழக்கமானது. நம்ம வரலாறு பாத்தீங்கன்னா, தமிழருடைய வரலாறு, தமிழ் இலக்கியங்கள் பாக்குறப்ப கடலால பாதிக்கப்பட்ட பல நிகழ்வுகள் நமக்கு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 72 முறைக்கு மேல சுனாமியால நம்ம கடல் பாதிக்கப்பட்டிருக்கோம். 2004 சுனாமி நமக்கு புதுசு கிடையாது. சங்க இலக்கியமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 3 சங்கங்கள் கடல் அழிஞ்சு பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கடல்ல நிலத்திலிருந்து இமயமலைக்கு போனது பத்தி பதிவுகள் இருக்கு. இந்த மாதிரி கடல் தொடர்பான செய்திகள் இலக்கியத்தில் நிறைய இருக்கு. அதில் கடல்சார் மக்கள்கிட்ட இதை பத்தி செய்திகள் நிறைய இருக்கு. இப்ப கடல்ல நிலத்தை அடைஞ்ச பூம்புகார் மக்கள் காரைக்குடி பக்கம் போய் உயரமான வீடுகள் கட்டமைச்சது உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப இது நம்முடைய கடல்சார் வரலாறை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டாதான் கடல் அரிப்புகளை பத்தி ஒரு பார்வை வரும். இந்த கடல் அரிப்புல இன்னொரு சிக்கல் இருக்குன்னா, இப்ப மேன்மேட் டிசாஸ்டர் நம்ம சொல்றோம். இந்த கடல்ல தூண்டல் விலை போடுறாங்க. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமே 67 கிலோமீட்டர்ல 12 தூண்டில் விலை இருக்கு. புதிய துறைமுகங்கள் அமைக்கிறாங்க, புதிய அனல் மின் நிலையம் அமைக்கிறாங்க, புது அணு மின் நிலையம் அமைக்கிறாங்க. எல்லாரும் அமைக்கிறப்ப அந்த இடம் அதை சுற்றி உள்ள 5 கிலோமீட்டர் தான் பாக்குறாங்களே தவிர இந்த இடத்தோட தொடர்புடைய கடல் நீரோட்டங்களை யாரும் பார்க்கறது இல்லை. இந்த கடல் நீரோட்டங்கள் உங்களுக்கு குறிப்பா அந்தமான் கடல் ஏற்படைய மாற்றம் கூட நமக்கு சிக்கலை தருது. கடல் நீரோட்டங்களையும் கடல்ல நம்மளுடைய பருவக்காற்று பற்றினா 2 பருவக்காற்று தான். தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. இந்த 2 பருவக்காற்று ஏற்படுகிற சூழலை நம்ம பார்க்கணும். குறிப்பா மீனவரை நம்ம வெறும் மீன் பிடிக்கிறவங்க தான் மட்டும் தான் பார்க்கணும். ஆனா மீனவர்களை கடல் சூழலில் தெரிஞ்சவங்களா பார்க்கணும். அவங்களுடைய டேட்டாஸ் நம்ம ஒரு ஆர்கைவ் பண்ணணும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பழைய ரெக்கார்ட்ஸ், பழைய மேரிடைம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கறப்ப தான் கடல் சூழலிலிருந்து நம்ம எப்படி மக்களை பாதுகாக்க முடியும்னு பண்ணலாம். ஒரு காலத்துல கடல்ல வெறும் கடலோடிகள் மட்டும்தான் இருந்தாங்க. இன்னைக்கு கடற்கரை ஓரமா நிறைய நகரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. கடலுக்கே தொடர்பு இல்லாத மக்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பாதுகாப்புக்கு தேவைக்கு அந்த பகுதியில் கடல்சார் வரலாறு நம்ம அவங்களுக்கு சொல்லித் தரது நமக்கு கடமையாகும். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். இப்ப தினத்தில் நம்ம செய்தியாளர் பாண்டிச்சேரியிலிருந்து நம்ம எழில் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவற்றை நம்ம பேசலாம். எழில், அந்த பாண்டிச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரைகள்ல கடல் அரிப்பு எந்த அளவுல இருக்கு, அங்க இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதை பற்றி விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் 20க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் உள்ளது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களது முக்கிய வாழ்வாதாரமான மீன்பிடி தொழில் கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி ஆழிப்பேரலுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக இவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே 2004 சுனாமிக்கு பிறகு தானேக்கு பிறகு நீலம் தொடர்ச்சியாக புதுச்சேரி சார்ந்த இந்த மீனவ மக்கள் இது போன்ற பேரழிவுகள் சந்திச்சு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம புதுச்சேரியில துறைமுகம் கட்டினதுனால படிப்படியா ஒரு 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் கடல் சீற்றத்தால உள்வாங்கி இருக்கு வீடெல்லாம். இது ரொம்ப ஒரு சிக்கலான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கு. ஆண்ட்ரோஸ், தொடர்ந்து பேசலாம். எழில், பாலு அவர்கிட்ட நான் கேட்க நினைக்கிறேன். இப்ப பாண்டிச்சேரி நம்ம செய்தியாளர் சொன்னார் எழில், அங்க இருக்கக்கூடிய கடல் அரிப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க பல இடங்களுக்கு சென்று ஆய்வுகள் மேற்கொண்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த பாண்டிச்சேரி அந்த கடற்கரை அந்த அமைப்பை பத்தி சொல்லுங்க. இந்தியாவிலே மிக முக்கியமான அமைப்பு பாண்டிச்சேரி பகுதி. ஏன்னா அங்க கடல் பள்ளத்தாக்கு இருக்கு. பாண்டிச்சேரி, பூம்புகார், கடலூர் இந்த 3 இடத்துலயும் கடல் பள்ளத்தாக்கு இருக்கு. அதாவது கடல்ல இருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா மிகப்பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. அங்க பாண்டிச்சேரியில மிக முக்கிய ஒரு விஷயம்னா, பாண்டிச்சேரி அரிக்குமேடு கடற்கரையிலிருந்து 16 கிலோமீட்டர் உள்ள கடலுக்குள்ள 40 மீட்டர் ஆழத்துல சுமார் 2 கிலோமீட்டர் நீளமுள்ள மதில் சுவர் தண்ணிக்குள்ள இருக்கு. அப்ப பாண்டிச்சேரி கடல் 16 கிலோமீட்டர் கடல் உள்ள வந்திருக்கு. அங்க மட்டும் இல்ல, சென்னை பழவேற்காடு வரைக்கும் 6 மதில் சுவர் எங்களுடைய ஆய்வுல அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப என்னன்னா 16 கிலோமீட்டர் கடற்கரை மாற்றங்கள் நடந்திருக்கு. குறிப்பா ஒரு 16-20 வருஷத்துல 16 கிலோமீட்டர் கடல் உள்ள வந்திருக்கு. அங்க இன்னொரு முக்கிய விஷயம், பாண்டிச்சேரி கடல்ல எப்படி மாற்றங்கள் கடல் பள்ளத்தாக்கு 1757 ஜனவரி 20 பாண்டிச்சேரி கடலுக்குள்ள 95 கிலோமீட்டர் தள்ளி ஒரு எரிமலை தண்ணீருக்குள்ள வெடிச்சதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. அந்த எரிமலை வெடிச்சதால அங்க கடற்கரை மாற்றங்கள் நிறைய நடந்திருக்கு. கடலுக்குள்ள புதிய தீவே உருவானதுக்கு பதிவு இருக்கு. பாண்டிச்சேரி கடல் பகுதியில் தேரிக்காடுகள் நிறைய இருக்கு, செம்மண் தேரிக்காடுகள். இப்ப பாண்டிச்சேரி கடல் அமைப்பும் அங்கு சேரக்கூடிய ஆறுகளும் அதை நம்ம ஒழுங்கா வச்சிருந்தாலே இந்த கடல் அரிப்பை தவிர்க்கலாம். ஏன்னா பாண்டிச்சேரியில் என்னன்னா துறைமுகம் ஒரு 15 வருஷம் முன்னாடி துறைமுகம் கட்டினதால கடல் உள்ள வந்துடுச்சு. இந்த கடல் நீரோட்டங்களுக்கும் ஆற்றில் செல்லக்கூடிய கடல் நீரோட்டங்களுக்கும் கடல்ல இருக்கிற நீரோட்டங்களுக்கும் தொடர்பு இருக்கு. இது நம்ம அந்த இயற்கை சூழலை புரிஞ்சுக்கிட்டா இயற்கை தன்னைத்தானே காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. ஒரு இயற்கை ஒரு அழிவு ஏற்பட்டுனா அதே இன்னொரு இயற்கை அந்த அழிவுல இருந்து மக்களை காப்பாற்றும். அந்த மாதிரி நமக்குள்ள தன்மை தான் அந்த கடல்ல சேரக்கூடிய ஆறுகள்.
அந்த ஆறுகளை சுத்தமா வச்சுக்கிட்டாலே இந்த சிக்கல்ல இருந்து வெளியே வந்துடும். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் திரு சபால. குறிப்பா அந்த பாண்டிச்சேரியை நம்ம செய்தியாளர் சொன்னது மாதிரி சபால சொன்னது மாதிரி புதுச்சேரியில மட்டுமே அந்த பாண்டிச்சேரியில மட்டுமே ஒரு 16 கிலோமீட்டருக்கு கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மை. இதே போன்ற தமிழக கடற்கரைகளும் அதிக அளவில் அந்த அரிப்பு ஏற்பட்டு இருக்கு. இந்த அரிப்பு ஏற்படுவது எதனால், இந்த கடல் அரிப்பை தடுப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியெல்லாம் விரிவாக பேச காத்திருக்கிறோம். கடல்ல இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் வீட்டுக்கு வந்தா மகிழ்ச்சி அடைவாங்க. அதே நேரத்தில் கூடவே சேர்ந்து கடலோட அலைகளும் உள்ளே வந்தா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படிங்கறதா இந்த கடலோர கிராம மக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இப்ப அதுதான் அவங்களுடைய கவலையாகவும் இருக்கிறது. அதை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு உட்சா பாலு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். தங்கமணி மற்றும் எழில் நம்ம செய்தியாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில கடலோர மாவட்டங்களில் குறிப்பா கடலூர், ராமேஸ்வரம் அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் கடல் அரிப்பு அந்த பகுதியில் எப்படி இருக்கிறது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் என்ன மாதிரியான பாதிப்புகள் இதன் மூலமாக சந்திக்கிறார்கள் என்பது பற்றி சொல்கிறார்கள். கேட்கலாம். சுமார் 57 கிலோமீட்டர் தூரம் கடல் பரப்பை கொண்டது இந்த கடலூர் மாவட்டம். இந்த 57 கிலோமீட்டர்லயும் பாத்தீங்கன்னா இந்த கடலோர பகுதிகளில் துறைமுகங்களும் முகத்துவாரங்களும் மீன்பிடி துறைமுகங்களும் அதிக அளவில் அமைஞ்சிருக்கு. அதே போல சுற்றுலா தலங்களும் அமைஞ்சிருக்குது. இந்த கடலோர பகுதிகளில் இந்த 57 கிலோமீட்டர்லயும் சுமார் 1 லட்சம் குடும்பங்கள் 47 மீனவ கிராமங்கள் இருக்குது. இதுல 1 லட்சம் குடும்பங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த மீன்பிடி தொழிலை தான் நம்பி இருக்கிறாங்க. அதாவது இந்த நிலையில் தான் கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமி ஏற்பட்டு இவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா மத்திய அரசுடைய நிலம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் செயற்கைக்கோள் ஆய்வின்படி இந்த கடலோர பகுதிகளில் எந்த அளவு பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. இதுல தமிழகத்திலேயே அதிக அளவில் கடலூர் மாவட்டத்தில் தான் கடல் அரிப்பால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சி தகவல் வந்தது. அதாவது பாத்தீங்கன்னா இங்க கடலோர மாவட்டங்கள்ல இருக்கிற 57 கிலோமீட்டர்லயும் சுமார் 500 மீட்டர் கடல் உள்வாங்கி வந்திருக்கு. அதாவது கரைப்பரப்பு நோக்கி வந்திருக்குது. இதுல 2800 ஏக்கர் நிலப்பரப்பு கடலுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கை தெரிவிக்குது. எதனால இந்த கடல் அரிப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கடலூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா அதிக அளவுல அதாவது பிட்டு பிட்டா கடலோரத்துல மண் அரிப்பை தருகிறதுக்காக கருங்கற்களை கொட்டி வச்சிருக்காங்க. இந்த கருங்கற்களை முறையாக கொட்டாத காரணத்தினால இந்த பகுதியில் இல்லாம அதாவது இந்த கல் கொட்டின பகுதிகளில் மண் அரிப்பு ஏற்படாவிட்டாலும் கல் இல்லாத பகுதிகள் 2 மடங்கு நில அரிப்பு ஏற்படுது. 20 மீனவ கிராமங்களில் 5 பேர் கொண்ட ஒரு குழுவுக்கு பயிற்சி கொடுத்திருக்காங்க. எந்த மாதிரி பயிற்சி அப்படின்னா அவங்க மாதம் ஒரு முறை இந்த கடல் அரிப்பு எந்த அளவு இருக்குது அப்படின்றது அவங்க ஆய்வு பண்ணணும். மேலும் கடல் அரிப்பை தடுப்பதற்கு எந்த பகுதியில் தூண்டில் வலைகள் அமைக்கணும் அப்படின்றதை அவங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆய்வு 1 வருட காலத்துக்கு நடக்கும். 1 வருடத்திற்கு பிறகு எந்த அளவு கடல் அரிப்பு இருக்கு, எந்த இடத்துல தூண்டில் வலைகள் அமைக்கலாம் அப்படின்றது அவங்க அரசுக்கு தெரிவிக்க இருக்கிறாங்க. அதாவது இங்க இருக்கிற அதாவது அதிக அளவுல மண்ணரிப்பு ஏற்படுற பகுதிகளில் தூண்டில் வலைகள் அமைத்தால் மட்டுமே மண்ணரிப்பை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே ஒரு நீண்ட கடற்கரையை கொண்ட மாவட்டம். இது ரோச்மான் நகர்ல ஆரம்பிச்சு எஸ்பி பட்னா வரைக்கும் கிட்டத்தட்ட 276 கிலோமீட்டருக்கு ஒரு நீண்ட கடற்பரப்பை கொண்ட ஒரு மாவட்டமாக இந்த ராமநாதபுரம் மாவட்டம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கடலோரங்கள்ல மீனவ கிராமங்கள் இருக்கின்றன. ஆனால் தற்சமயம் அந்த மீனவ கிராமங்களில் உள்ள மக்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் ஒரு கடல் அரிப்பு. எப்படின்னு பார்த்தோம்னா மாசத்துல பௌர்ணமி அமாவாசை போன்ற காலங்கள்ல காற்றினுடைய வேகம் அதிகமா இருக்கிறதுனால கடல் அலைகள் உள்ளக்க வந்துருது, கடல் நீர்கள் உள்ளக்க வந்துருது. இதனால் கரையோரங்கள்ல உள்ள வீடுகள் அரிக்கப்பட்டு கடல் நீர்ல முங்கும் அபாயம் இருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க இது காற்றின் காரணமாக கடல் அரிப்பு கடல் ஊருக்குள் வரதுனால கடல் அரிப்பு ஒரு புறம் இருக்க. இந்த மாவட்டத்தில் மீனவர்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னவென்று பார்க்கும்போது அதாவது ரால்பனை அனுமதிக்கப்படாத ரால்பனைகள் கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட ரால்பனைகள் இந்த மாவட்டத்தில் இருக்கு. அதுல அவங்க என்ன பண்றாங்கன்னா ரால்பனைக்கு தேவையான தண்ணீர்களை கடல் அருகே இருந்து எடுப்பதற்காக ஜேசிபி போன்ற இயந்திரங்கள் மற்றும் கனரக இயந்திரங்களை கொண்டு கடல் பாறைகள் அதாவது பாதப்பாறைகளை உடைத்தெடுக்கும் பொழுது கடல் நீர் ஊருக்குள்ள வருது. கடந்த 40 ஆண்டுகளில் இந்த அரியாங்குண்டு பகுதிக்குள்ள கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடல் நீர் உள்வாங்கி இருக்கு. இதனால அந்த பகுதியில் உள்ள மக்களுடைய நிலப்பகுதி கடலுக்குள்ள இருக்கிறதாக அந்த பகுதி மக்கள் சொல்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் ரால்பனையினால ஒரு பாதிப்பா இருந்தாலும் இந்த பகுதி அதாவது தீவு பகுதியில் மண் அரிப்பு அதிகமா இருக்கு. இந்த மண் அரிப்பை தடுப்பதற்காகவும் கடல் நீர் ஊருக்குள் வராமல் இருப்பதற்காகவும் வனத்துறை மூலமாக சவுக்கு மரங்கள் நடப்பட்டுள்ளன. ஆனால் தினசரி சமூக விரோதியின் காரணமாக சமூக விரோதிகள் 10க்கும் மேற்பட்ட மரங்களை வெட்டி எடுத்துட்டு போறாங்க. இதனால கடல் நீர் கடல் மண்ணரிப்பு உள்ளக வருது, கடல் நீர் உள்ளக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
இது குறிப்பா சொல்ல போனோம்னா அதாவது வந்து தனுஷ்கோடி பகுதியில வந்து கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து கடல் நீர் வந்து ஊருக்குள்ள வர அதை வந்து தடுத்து இதனால வந்து தனுஷ்கோடிக்கு செல்ல வேண்டிய வாகனங்கள் பேருந்துகள் அனைத்து நிறுத்தப்பட்டு இருந்தன. ஆனால் தற்சமயம் வந்து அந்த கடல் அரிப்பை தடுப்பதற்காக வந்து மத்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பெரிய பெரிய பாறைகளை கொண்டு கடல் அந்த பகுதியில போட்டு தற்சமயம் வந்து அந்த பகுதியில வந்து மட்டும் வந்து கடல் அரிப்பை வந்து தடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு புறம் இருக்க பாம்பன் பகுதியில் சொல்லும் மீனவ கிராமங்கள் சின்னப்பாலம் சொல்ற பகுதியில வந்து மாசத்துக்கு வந்து 2 தினங்கள்ல வந்து கடல் நீர் ஊருக்குள்ள வந்துருது. அதாவது வந்து அதிகாலை நேரங்களில் கடல் நீர் ஊருக்குள்ள வரதுனால மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்காங்க. ஆனால் தடுப்பு சுவர்கள் கட்ட சொல்லி பல நாங்கள் கோரிக்கை இதுவரைக்கும் வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றது அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. கடலூர், ராமேஸ்வரம் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கடலோர மாவட்டங்கள் இதே போன்ற ஒரு பிரச்சனை சந்தித்து வருகிறார்கள். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா மிக முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுவது நீர் சுழற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. திரு ஒடிசா பாலா உங்கள்கிட்ட தான் கேட்க நினைக்கிறேன். மழை அப்படின்னு எதனால வருது அப்படின்னா, பொதுவா நம்ம மக்கள் சொல்றது கடல் நீர் வந்து ஆவியாகிறது, அதுக்கப்புறம் திருப்பி மேல போய் மழையா வருது, அந்த மழை தண்ணீர் வந்து திருப்பி நீர் ஆதாரமாக ஆறுகள் வழியாக நீர்நிலைகள் வழியாக வந்து கடலை கலக்குது. இந்த சைக்கிள்ல ஏதாவது ஒரு இடம் துண்டிக்கப்பட்டாலோ அதுவும் இதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் சொல்லுது. இது சரியா? அதுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் உண்டு பண்ணுது, அது பற்றி விவரங்கள். இந்த நீர் சுழற்சி தான் ஹைட்ராலிக் சைக்கிள் சொல்றாங்க. என்னன்னா உங்களுக்கு தெரியும், இப்ப நீருடைய அடிப்படையே வந்து பூமிக்கு அடியில் இருக்கிற நெருப்பும் அது வெளியே உள்ள வெப்பங்களும் அது வெளிப்பட அந்த கேஸ் சொல்லக்கூடிய ஆவிகளும் தான். இந்த அடிப்படையில் தான் நீரே உருவாகி அது வந்து வெளி மண்டலத்தில் போய் அது வந்து மேகமாகி மழையாகி மலைகள்ல இருந்து ஆறுகளை வருது. இந்த சுழற்சி வந்து நம்ம அந்த வளர்ச்சின்ற பேர்ல தடுத்துட்டோம். இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 17 ரிவர் பேசின்ல 16 ரிவர் பேசின் வந்து கடல்ல கலக்குது, 53 இடங்கள்ல கடல்ல கலக்குது. வளவேற்காடுல இருக்க மிகப்பெரிய இந்தியாவுடைய 2வது மிகப்பெரிய ஏரியிலிருந்து ஆரம்பிச்சு ஆரணி ஆறுல இருந்து கிட்டத்தட்ட கன்னியாகுமரி நீரோடை வரைக்கும் அங்க இருக்கிற தேங்காய்பட்டினம் வரைக்கும் மிகப்பெரிய இந்த ஆறுகள் வந்து கடல்ல சேருது. இப்ப வந்து அந்த ஆறுகள் முறையா கடல்ல சேரது இல்லை. நீரை தடுத்து நம்ம வந்து நம்முடைய தேவைக்கு பயன்படுத்திக்கிறோம். அது இல்லாம பல்லுயிர் ஓம்புதல், பயோடைவர்சிட்டி இப்ப முழுக்க மாறிடுச்சு. கடல்ல குப்பை தொட்டி மாதிரி நினைச்சு கடல்ல குப்பையை கொட்டணும், கடல் ஓரமா நிறைய அனல் மின் நிலையங்களை உருவாக்கணும், கடல்ல நிலக்கரி கொண்டு வந்து கடலை முழுக்க மாசுபடுத்திட்டோம். அதனால இயற்கை வந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்காக பல அதுல வாழக்கூடிய உயிரினங்கள், கடல் ஆமைகள், கடல் மீன்கள், அந்த மாதிரி பல உயிரினங்கள், கடல் தாவரங்கள், இது எல்லாமே இயற்கையை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை உடையது. அது நம்ம முழுக்க இழந்துட்டோம். குறிப்பா நீங்க கடலூர் சொன்னீங்க. கடலூர்ல வந்து என்னன்னா, கடலூர்ல அந்த மாவட்டத்துல 3 பெரிய ஆறுகள் கடல்ல கிடக்குது. குறிப்பா தென்பெண்ணை ஆறு, கெடிலம், வெள்ளாறு. இந்த 3 ஆறு வழியாவே அந்த காலத்துல இந்த மக்கள் உலகம் முழுக்கும் போயிருக்காங்க. அப்ப உலகம் முழுக்கும் போறதுக்கு அவங்களுக்கு நீரோட்டம் தேவையா இருந்தது. அதே நீரோட்டம் தான் இந்த கடல் அரிப்பை உருவாக்கு. அடிப்படையில் எது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவா இருந்ததோ அதே இப்ப நமக்கு நெகட்டிவா மாறுது. அதுக்கு காரணம் வந்து அந்த தன்மையை நம்ம புரிஞ்சிக்கல. அந்த கடல்ல சேரக்கூடிய கழின்னு சொல்லக்கூடிய அந்த கழிமுக பகுதியை நம்ம ஒழுங்கா வச்சுக்கிட்டாலே இந்த மண் அரிப்பை தடுத்துடலாம். உங்களுக்கு நிறைய நம்ம இலக்கியத்தில் தொடர்பான நிறைய தரவுகள் இருக்கு. குறிப்பா ராமேஸ்வரம் பகுதியில இன்னைக்கு ஆடம்ஸ் பிரிட்ஜ் சொல்லக்கூடிய அந்த ராமர் பாலம் சொல்லக்கூடிய அந்த மணல் திட்டுகள் இந்த வடகடலையும் தென்கடலையும் பிரிச்சு வச்சிருக்கு. இப்ப அந்த கடல்ல சகரன்றவன் அந்த வடகடலையும் தென்கடலையும் இணைச்சான்னு சொல்லிட்டு நம்ம சோழருடைய செப்பேடுகள்லயும் சோழருடைய கல்வெட்டுலயும் இருக்கு. அந்த மாதிரி பகுதியில் சில பகுதிகளை நம்ம திறந்து விடுறதன் மூலமா நம்மளால அந்த கடல் நீரோட்டங்களை வந்து பகிர்ந்தளிக்க முடியும். நமக்கு வர நீரோட்டங்கள் இங்க உருவாகிற நீரோட்டங்கள் கிடையாது. பசிபிக் கடல்ல எங்கேயோ இருக்க தென் அமெரிக்கா பகுதியில் உருவாகிற நீரோட்டங்கள் வந்து இங்க வந்து சேருது. அதே மாதிரி சோமாலியா, ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய அந்த அங்க ஏற்படைய மாறுதல் வந்து இங்க நீரோட்டங்கள் வழியா வந்து தனுஷ்கோடி வரைக்கும் வருது. இதனால இந்த பன்முக பார்வையில பல துறைகளை ஒருங்கிணைச்சு குறிப்பா கடலோர மக்களுடைய அந்த அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய அனுபவங்கள், கடல்ல ஆழ்கடல் மீன் பிடிக்கிறவங்க பல தரவுகளை நம்ம எடுத்துக்கிட்டு இதை ஒரு ஒருங்குமுறையில பண்ணோம்னா இந்த சிக்கல்கள் நம்மளால தீர்க்க முடியும். இந்த பல்லுயிர் ஓம்புதல் வந்து நம்ம கிட்ட இலக்கியங்கள் அழகா பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால ஆறுகள் இருந்து கடல்ல சேரக்கூடிய நீரை ஒழுங்கா சேர்த்தாலே இந்த சிக்கல்கள் தீரும். கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க. வளர்ச்சி என்கிற பெயர்களில் இந்த சுழற்சி பாதிக்கப்படும் போது கடலில் ஏற்படுகிற கிளர்ச்சி கடல் அரிப்பாக கடல் சார்ந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பாக வந்து சேர்கிறது. கடல் அரிப்பினால் என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறது, தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில மிக முக்கியமான ஒன்று பார்த்தோம் அப்படின்னா,
கடல்ல இருக்கக்கூடிய அது மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பலன்கள் பயன்கள் அப்படின்னு மிக முக்கியமா எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா அது மீன்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட இந்த மீன்கள் பாத்தீங்கன்னா உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நீர்நிலைகள் மூலமாக 44 கோடி டன் மீன்கள் கிடைக்கிறது. அதே மாதிரி கடல்ல இருந்து பாத்தீங்கன்னா 29 கோடி டன் மீன்கள் நமக்கு கிடைக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரமா இருக்கக்கூடியது. அது தற்போது பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்ம செய்தியாளர் தங்கமணி இருக்காரு, அவர் காசிமேடு அந்த பகுதியில் இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய மீனவ நண்பர்களும் கூட இருக்கிறாங்க. நம்ம தங்கமணி, அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான பாதிப்பை என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள், அதை பற்றி அவங்ககிட்ட கேளுங்க. அதாவது ஆண்ட்ரோஸ், இந்த காசிமேடு பகுதி என்பது இந்த கடல் அரிப்பால் ரொம்ப சிவியரா பாதிக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த கடலானது மேல் நோக்கி வந்திருக்கிறது, இந்த கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு அதிர்ச்சியான தகவலை இங்கு கூறியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து காசிமேட்ல இருந்து எண்ணூர் வரைக்கும் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த கடல் அரிப்பு இருக்கிறது. இந்த கடல் அரிப்பு மக்களை பெரிய அளவுக்கு அந்த அவங்க வீடுகளையும் அரிச்சிருக்கிறது. இது பற்றி பேசுவதற்காக நம்மிடையே இந்த பகுதியை சேர்ந்த மீனவர் சங்கத்தின் பிரதிநிதி, அந்த சங்கத்தின் தலைவர் இருக்கிறார் கோசுமணி அவர்கள். அவரிடம் கேட்கலாம். சார், இந்த கடல் அரிப்பு பிரச்சனை இங்க எந்த அளவுக்கு இருக்கிறது காசிமேடு பகுதியில்? காசிமேடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பா தமிழ்நாட்டில் 13 கடலோர மாவட்டங்களிலுமே இந்த மாதிரியான கடல் அரிப்பு பாதிப்பு வந்து ஒரு பெரிய அளவுக்கு கிட்டத்தட்ட 30-40% அளவுக்கு அரிப்பு ஏற்பட்டிருக்கு. குறிப்பா ரொம்ப அதிகமாக மாவட்டங்கள்ல வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னா காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, சென்னை, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள்ல வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து தமிழகத்தினுடைய கடற்கரை என்பது வந்து ஒரு 1076 கிலோமீட்டர் அளவு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நீண்ட கடற்கரை, உலகத்தில் 2வது பெரிய கடற்கரைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கடற்கரை. அப்படிப்பட்ட கடற்கரை என்பது இன்றைக்கு முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணங்கள் பாத்தீங்கன்னா, இயற்கையான அந்த கடலுடைய நீரோட்டத்தினுடைய போக்குகளை செயற்கையாக ஒரு மாற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட பிறகுதான் பெரிய அளவுல இன்றைக்கு வந்து கடலுடைய அரிப்பு ஏற்பட்டிருக்குது. குறிப்பாக நம்ம கடற்கரையில பாத்தீங்கன்னா காஞ்சி மாவட்டத்துல பல்வேறு விதமான கம்பெனிகள், திருவள்ளூர் மாவட்டங்கள்ல பெரிய அளவுல கம்பெனிகள், திருநெல்வேலி மாவட்டங்கள்ல பல்வேறு விதமான கம்பெனிகள், சென்னையில மிகப்பெரிய கடலரிப்புக்கு காரணமான சென்னை துறைமுகம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு கடல் அரிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இது ஒட்டுமொத்தமாக மீனவ மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு கேள்விக்குறியாக்கக்கூடிய, கேலியாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. மக்களை வந்து எந்த அளவுக்கு அவங்க வீடுகளையும் அவங்களுடைய வாழும் பகுதியிலும் எந்த அளவுக்கு அதை பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு, அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நீங்க குறிப்பா சென்னை பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா, காசிமேட்ல இருந்து எண்ணூர் வரையிலும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் டோட்டலா வந்து பெரிய அளவுக்கு வந்து இன்னைக்கு கடல் அரிப்பு பாதிக்கப்பட்டிருக்குது. இது வந்து கடற்கரையிலிருந்து கடலுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் வரையிலும் கடலுடைய அலை வந்து கடல் உள்ள வெளியில வந்திருக்கு. அப்ப இப்படி ஒரு பாதிப்புனா மீனவர்கள் வந்து பாரம்பரியமாக வாழ்ந்து கொண்டிருந்த மீனவர்கள் இன்றைக்கு கடற்கரையை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல். இன்னைக்கு சென்னை போன்ற நகரத்தில் வெளியேறுவதற்கான வழியே இல்லாத ஒரு இடம். இப்ப மற்ற மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கடல் அரிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம கொஞ்சமாவது வெளியில கரைகள்ல இடங்கள் இருக்கும், அந்த இடத்துல வந்து நமக்கு குடிபெயரலாம், இடம்பெயரலாம். ஆனா சென்னை போன்ற பகுதியில் அப்படி இடம்பெயர்வதற்கான வாய்ப்புகளே இல்லை. இதை பயன்படுத்திக் கொண்டு அரசுகள் என்ன பண்றாங்கன்னா, மீனவர்களை கடற்கரை விட்டு வந்து விரட்டுவதற்கான ஒரு திட்டம் ஏற்கனவே உலக அளவில் இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியாவிலையும் குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து மீனவர்களை கடற்கரையை விட்டு வெளியேற்றுவதற்கான ஒரு திட்டம் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்குது. அதை வந்து இந்த மாதிரியான ஒரு அரிப்பை பயன்படுத்தி மீனவர்களை வந்து சென்னை போன்ற நகரத்தை விட்டு புறநகர் பகுதிக்கு துரத்துவதற்கான ஒரு வாய்ப்பை இதை பயன்படுத்துறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா செம்மஞ்சேரி, கண்ணகி நகர் போன்ற பகுதிகளில் எங்களுடைய மீனவர்களை தூக்கி கொண்டு போடுவதற்கான ஒரு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த பின்னாடி இருக்கக்கூடிய பகுதிகள் பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி ஓடை, இங்க இருந்து 800 வரையில் இருக்கக்கூடிய மக்களை ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல அடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 10,000க்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டி வெறும் 100 ஸ்கொயர் ஃபீட் 120 ஸ்கொயர் ஃபீட் அளவுல வீடுகளில் வந்து எங்களை வந்து தள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். ஆண்ட்ரூஸ், அவர் பல்வேறு பாதிப்புகள், அதாவது காசிமேடு பகுதி மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கார்கள், 800 வரையில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை மிக விரிவாக மீனவர் சங்கத்தின் தலைவர் அவர்கள் கோசுமணி அவர்கள் தெரிவித்தார். இப்ப நீங்க நேரடியாக பார்க்கலாம், இந்த காசிமேடு பகுதி எந்த அளவுக்கு அங்கு வந்து கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். நமது ஒளிப்பதிவாளர் சகராஜ் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது இந்த நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த கடல் அலை பகுதி என்பது கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி 9 கிலோமீட்டர் உள்புறமாக கடலின் உள்புறமாக இருந்தது. ஆனால் தற்போது இது
9 கிலோமீட்டர் மேல் நோக்கி வந்திருக்கிறது. அதாவது கடற்கரை மேல் நோக்கி வந்திருக்கிறது. இதற்கு காரணம் கடல் அரிப்பு தான். அந்த கடல் அரிப்பால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளை நீங்களே பார்க்கலாம். கிட்டத்தட்ட தற்போது இந்த கடலானது அந்த வீட்டை, இந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கின்ற வீடுகளை ஒட்டியவாறு தற்போது இருக்கிறது. இங்க பார்க்கலாம், குளித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இந்த அருகிலேயே, அதாவது கடற்கரை அருகிலேயே அவர்கள் வீடு இருக்கிறது. அவர்கள் வந்து எளிதில் குளிக்கக்கூடிய வகையில் கிட்டத்தட்ட ஒரு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு ஆற்றங்கரை போல ஒரு இந்த கடற்கரை அமைந்திருக்கிறது. அந்த அளவுக்கு மிக அருகில் வீடுகளின் அருகில் இந்த கடற்கரை வந்திருக்கிறது. அந்த காட்சியை தான் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதே போல இந்த கடல் தண்ணீரின் நிறத்தையும் நீங்கள் பார்க்கலாம். மிகவும் ஒரு கருப்பான நிலையை அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். இது போன்ற ஒரு சூழல் தான் இந்த காசிமேடு பகுதியில் இருக்கிறது. அதுதான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பேசலாம் தங்கமணி, தொடர்ந்து பேசலாம். உருசுபலு சார், இப்ப அவங்க குறிப்பிட்டது போல அந்த பார்க்கும் போதே அந்த காட்சி நம்ம பார்க்க முடியுது. காசிமேடுல மட்டுமல்ல, பல்வேறு விதமான இந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த கடற்கரைக்கு அருகிலே வீடுகள் அப்படிங்கிற மாதிரி வந்துருது. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரணம் கடல் அரிப்பு அப்படிங்கிறது இருக்கு. இந்த நிலையில என்னுடைய கேள்வி என்ன, அந்த கடற்கரை ஒழுங்குமுறை சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அது கடற்கரைக்கு ஒரு கிலோமீட்டர் தள்ளி வீடுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நடைமுறையில் இருக்கா, இல்ல இதுக்கு இது கடல் அரிப்பு தான் மிக முக்கியமான காரணமா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கோஸ்டல் ஜோன் ரெகுலேஷனே வந்து ஒரு கேள்விக்குரியதா இருக்கு. ஏன்னா இந்த ஆய்வு செய்யறவங்க யார், ஆய்வு செய்யறவங்க எந்த துறையை சார்ந்தவங்க? இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரங்க வந்து கடல் வழியா தான் உள்ள வந்தாங்க. அதனால கடல் தொடர்பான எல்லா செய்திகளும் அவங்க ஆவணமா வச்சிருந்தாங்க. தனியாவே கோஸ்டல் ப்ராசஸ் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு. இதோடைய வேலையே கடலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி பண்ணி மக்கள் வாழக்கூடிய தகுதியை பண்ணணும். இப்ப இதுல என்னன்னா தூண்டில் விளைவுன்றது இப்ப என்ன பண்றாங்க, கடலை வந்து கல்லை கொட்டி காப்பாற்ற முடியாது கடல்ல இருந்து. அது என்னன்னா கடல் அரிப்பால அந்த பாறாங்கல் ஒரு 50 அடிக்கு தூக்கி எறியறத நாங்க நேரிலே பார்த்திருக்கோம். குறிப்பா திருவான்மியூர் பகுதியை பாத்தீங்கன்னா அதுக்கு 2, ஒரு பக்கம் கூவமாறு, இன்னொரு பக்கம் அடையார், இந்த பக்கம் குடத்தலையார். இதுக்கு நடுவுல தான் இந்த திருவான்மியூர் எண்ணூர் பகுதியெல்லாம் இருக்கு. இந்த பகுதியில மிக மிக அழகான ஆறு, அதோடைய கழிமுகம் எல்லாம் இருந்தப்ப இந்த மக்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஆனா கடல் தான் முன்ன வந்திருக்கு. அது காரணம் மிகப்பெரிய வளர்ச்சி திட்டங்கள். சென்னை துறைமுகமும் எண்ணூர் துறைமுகமும் இந்தியாவிலே மிகப்பெரிய துறைமுகம். அவ்வளவு பெரிய துறைமுகம் கட்டுறதுக்கான அந்த அமைப்பு ஏற்படுத்துறப்ப கண்டிப்பா கடல் பாதிப்பு வரும். இப்ப இயற்கையா ஏற்படுற பாதிப்புகளோட செயற்கையான வளர்ச்சி திட்டங்கள் தான் அதிக பாதிப்புகளை உருவாக்குது. இதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க 1076 கிலோமீட்டர் எத்தனை தொழிற்சாலைகள் கடல் ஒட்டி வந்திருக்கு. இல்ல கண்டிப்பா இதுல ஒரு கேள்வி என்னன்னா, இது ஃபுல்லாவே இந்த தொழிற்சாலைகள் எல்லாமே ஒரு வளர்ச்சி அந்த திட்டத்தை நோக்கி தான் அது எல்லாம் செயல்படுது, செய்யறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இதனால வரக்கூடிய பாதிப்புகள் எப்படி? இது வந்து இப்ப கடற்கரை கிராம மக்கள் பாதிப்பு அப்படிங்கிறாங்க, அதுக்கு வேற என்ன ஆல்டர்னேட்டிவ்? வளர்ச்சின்றது மக்கள் வாழ்வியலுக்காக. இன்னைக்கு என்னன்னா குறிப்பா நமக்கு தேவையான பொருளை நம்மளே செய்யறப்ப வர பாதிப்புகள்னு ஒண்ணு இருக்கு. உலக நாடுகளுக்கு தேவையான பொருட்களை நம்ம இடத்துல உற்பத்தி பண்ணி நம்ம மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி அந்த பொருள் வளம் மட்டும் உலக நாடுகளுக்கு போற மாதிரி இருக்கிறது என்ன நியாயம்? இப்ப வந்து நம்ம கிட்ட அந்த வேதியியல் தொழிற்சாலைகள் இருக்கு, நம்ம கிட்ட அணுமின் தொழிற்சாலை இருக்கு, அப்புறம் நம்ம கிட்ட மிகப்பெரிய தொழிற்சாலை அமைப்புகள், கடல்ல மண் எடுக்கிற அந்த ரேர் எர்த்லாம் இருக்கு. இது எல்லாம் பலன் யாருக்கு தருது? நம்ம மக்களுக்கு தருதா இல்ல வந்து உலக நாடுகளுக்கு தருதா? இதுதான் சிக்கல். உலக நாடு வளர்ச்சியில நம்ம இருக்கணும்ன்றது காரணத்துக்காக அந்த அடிப்படை ஸ்டேக் ஹோல்டர், பங்குதாரர்கள், இந்த கடலுக்கு உரிமையான மக்களை நம்ம எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தும்? இந்த கேள்விக்கு என்ன பதில்னா ஒருங்கிணைந்த ஆய்வு திட்டம் இல்லை. இப்ப நீங்க சொன்னீங்க கோஸ்டல் ரெகுலேஷன் ஆக்ட். இந்த ஆக்ட்ல எத்தனை அந்த ஊர் கிராம தலைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை ஸ்டேக் ஹோல்டர்ஸ்? அந்த கடலோர மக்கள்கிட்ட இதுவரைக்கும் எத்தனை ஆய்வுகள் நடந்திருக்கு? இது இல்லை. நேரா வருவாங்க, ஆய்வு பண்ணுவாங்க, ஆய்வு பண்ணிட்டு அதோடைய திட்டங்கள் வந்து அரசு மூலமா செயல்படும். இது மக்கள் கேட்காம செய்கிற பல செயல். கண்டிப்பா நீங்க சொல்வது போல அந்த கடல் சார்ந்த கடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு பல்வேறு விதமான உண்மைகள் தெரியும். அவங்ககிட்ட இருந்தும் இந்த ஆய்வுகள்ல இருந்து அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அதோட ஒத்து ஒரு ஆய்வு முடிவுகளை வெளியிடணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்தாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில நம்ம பாண்டிச்சேரி இருக்கக்கூடிய செய்தியாளர் எழில்கிட்ட நமக்கு பேசலாம். எழில், உங்க கூட நிறைய மீனவர்கள் இருக்காங்க. அவங்க தரப்புல இருந்து என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது, கடல் அரிப்பினால என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கறத அவங்ககிட்ட கேளு. ஆண்ட்ரூஸ், குறிப்பா நான் இப்ப நிக்கிற பகுதி வந்து காலப்பட்டு பகுதி. இங்க வந்து மீனவ மக்கள் வந்து பெரிதளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இங்க வந்து கடல் அரிப்பு அதிகமாக காணப்படுகிறது. அதனால தங்கள் உபயோகப்படுத்தும் கட்டுமரம், போட்
மற்றும் வலைகளை காய வைப்பதற்கு தங்களுக்கு போதிய இடம் இல்லை என்றும், இப்போ நான் நிக்கிற பகுதிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வளைவு அமைச்சிருக்காங்க, தூண்டில் வளைவு. 3 ஆண்டுகளுக்கு முன்பு 3 கிலோமீட்டர் பின்னால் கடல் இருந்ததாகவும், தற்சமயம் சில மாதங்களுக்கு முன்பு கடல் அரிப்பு அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். அதேபோல் இந்த தூண்டில் வளைவை அமைக்க இந்த பொதுமக்கள் பல்வேறு சாலை மறியல்கள் போராட்டத்திற்கு பிறகே இந்த தூண்டில் வளைவை அமைத்ததாக தெரிவித்துள்ளனர். இது சம்பந்தமாக நம்மிடையே பேசுவதற்காக மீனவ பிரதிநிதி கோதண்டன் வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்போம். ஐயா, இந்த கடல் அரிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன? புதுச்சேரி மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகள் கடல் அரிப்பு வருவதற்கு முக்கிய காரணம் சுனாமி, தானே புயல், நீலம் புயல், அது மட்டும் இல்லாமல் மாதத்திற்கு ஒரு முறை இந்த அமாவாசை பருவம் என்று சொல்வார்கள். இதெல்லாம் வரும்போது கடல் அலை ரொம்ப அதிகரித்து இருக்கிறது. இது பல கட்டமாக நாங்கள் புதுச்சேரி அனைத்து கிராம பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்தமாக மூர்த்திக்குப்பத்திலிருந்து காலாப்பட்டு கணசெட்டுக்குளம் வரை தூண்டில் வளைவை அமைக்க சொல்லி முதலமைச்சர் அவர்களிடம் பலமுறை மனு கொடுத்துள்ளோம். ஆனால் இதுவரையில் எந்த ஒரு மீனவர் மக்கள் மீது எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் இதுவரை அமைதியாகத்தான் இருக்கிறார்கள். வருகின்ற நவம்பர், டிசம்பர் காலங்களில் கடல் அரிப்பு மிக அதிகமாக இருக்கும். அந்த அரிப்பு வரும்போது மீனவர்களே இங்கே நாம நிற்கக்கூடிய இடத்தில் கூட கடல் அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மீனவர்களை வாழ்வாதாரத்தை உயர்த்தி தருவதற்கு இந்த அரசு முழுமையாக தூண்டில் வளைவை உடனடியாக அமைத்து தந்தால் மீனவர்களுக்கு மிகவும் நல்லா இருக்கும். அதாவது குறிப்பா நீங்க சொன்னீங்க, தொடர்ச்சியா 18 20 மீனவ கிராமங்கள் உள்ளது. இதுல தொடர்ச்சியா இந்த தூண்டில் வளைவு அமைக்கப்படலன்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை, அதை சொல்லுங்க. தூண்டில் வளைவு இன்னைக்கு ஆர்போர் வந்திருக்குது. ஆர்போர் அங்க கடல் அரிப்பு அதிகமாகிறதுக்கு காரணமே என்னன்னாக்கா, ஆர்போர் இன்னைக்கு மணல் திட்டான உடனே அந்த மணல் திட்டான உடனே கடல் பக்கத்தில் உள்ள கிராமங்களை பம்பாக்கிரபாளையம், சோலை நகர், குறிப்பாக தமிழ்நாடு பகுதி சின்ன முதலியார் சாவடி, தந்தராகுப்பம் மற்றும் காலாப்பட்டு, கனகத்திட்டம் கடல்கள் உள்வாங்குவதால் அதிகரித்து இந்த கடல் அரிப்பால் மீனவ மக்களுடைய வாழ்வாதாரம் ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. தொடர்ந்து பேசலாம் ஐயா. அதாவது ஆண்ட்ரூஸ் பாத்தீங்கன்னா, இவங்க தமிழகம், அதாவது 2 பகுதியுமே இந்த சேர்ந்திருக்கு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி 2 மீனவ பகுதியும் சேர்ந்தவங்க இங்க இருக்காங்க. அது என்னன்னா, குறிப்பா தமிழக பகுதியை சார்ந்தவங்களும் தமிழ்நாடு முதல்வரிடமும், புதுச்சேரியை சார்ந்தவங்க புதுச்சேரி முதல்வரிடமும் மனு அளித்து வராங்க. அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, தமிழகம் அதாவது ஒவ்வொரு பகுதிக்கு இடையிலே தமிழகம் இருப்பதனால தமிழக அரசு அந்த தூண்டில் வலையை அமைக்கலன்றதான் ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. தொடர்ந்து பேசலாம். கடல் அப்படிங்கறத அதனுடைய சூழ்நிலையை ரெண்டா பிரிக்கிறதுக்கு ஒரு பொதுவான ஒரு கருத்து சொல்றாங்க. 2004க்கு முன்பு வரை கடல் ஒரு மாதிரியா இருந்தது. 2004க்கு பிறகு இன்னும் வேறு மாதிரியான ஒரு மாற்றங்களோடு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன, 2004க்கு முன்பு வரை ஒரு 72 முறை இந்த சுனாமி தாக்கி இருந்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு விளைவுகள் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னே சொல்லலாம். அங்கங்க அந்த இடங்கள் இருந்தது. ஆனா 2004க்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி வருது. அடிக்கடி இது கடல் அரிப்பு ஏற்படுகிறது. இதுக்கு பருவநிலை மாற்றம் ஒரு மிக முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. ஆனா இதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று எழுகிறது. என்ன அப்படின்னா, தூண்டில் வளைவு தடுப்பு அமைப்பதால் மட்டுமே இந்த மாதிரியான கடல் அரிப்பை தடுக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் மேற்கொண்ட ஒரு ஆய்வில் 41.4% கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது. இது எதனால் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில். இதுல மிக முக்கியமா ஒரு கேள்வி என்னன்னா, ஏற்கனவே சொன்னது போல கடல் அந்த அரிப்பை தடுப்பதற்காக அந்த தூண்டில் விளைவுகள், தடுப்பு சுவர் இதெல்லாம் அமைக்கிறாங்க இல்லைங்களா? சோ இந்த தடுப்பு சுவர் அமைப்பதனால அந்த கடல் அரிப்பை தடுத்து விட முடியுமா? அது மிக முக்கியமான ஒரு பலனாக இருக்குமா? இதுல பாத்தீங்கன்னா, இந்த பொதுப்பணித்துறையில் இருக்க கடலோர இந்த ப்ராசஸ் டிபார்ட்மெண்ட், கோஸ்டல் ப்ராசஸ் டிபார்ட்மெண்ட் தான் இந்த வேலை செய்யறாங்க. இது என்னன்னா, கல்வி நிறுவனங்களை இதுல ஆய்வுக்கு உள்ள கொண்டு வராங்க. கல்வி நிறுவனம் என்ன பண்றாங்க, அவங்க படிச்சதெல்லாம் பசிபிக் கடல் பத்தியும் அட்லாண்டிக் கடல் பத்தி தான். அவங்களுக்கு நம்ம கடல் பற்றிய வரலாறு முறைப்படி இது வரைக்கும் படிக்கல. அதுக்கான ஆர்வமும் குறைவா தான் இருக்கு. இந்த கடல் என்ன, கடலுடைய கடல் திட்டுகள் எப்படி இருக்கு, கடலுடைய அமைப்பு எப்படி இருக்கு, எந்த கடல்ல இருந்து எந்த நீரோட்டம் இங்க வருது, இதை பத்தி அக்கறை இல்லை.
ஒரு தூண்டில் விலை ஒரு கிராம மக்கள் கேட்டாங்கன்னா அங்க போறாங்க, ஒரு 5 கிலோமீட்டர் படகுல போறாங்க. படகுல போய் அந்த வேவ் பிரேக்கர், இந்த கடல் அலையுடைய அந்த உருவம் எங்க வருதோ அந்த இடத்த மட்டும் ஆய்வு பண்ணி முடிவு கொடுத்துடுறாங்க. இதுதான் சிக்கல். இப்ப நமக்கு கன்னியாகுமரி கடல்ல கடல் அரிப்பு வருதுன்னா இது வெறும் கன்னியாகுமரி கடலுடைய அமைப்பு பொறுத்து இல்லை. ஆஸ்திரேலியா கடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கன்னியாகுமரி கடற்கரையை பாதிக்கும். அதே மாதிரி நம்முடைய சென்னை கடற்கரை அந்தமான் கடற்கரை, இந்தோனேஷியா கடற்கரையில் ஏற்படும் மாற்றங்கள் சென்னை கடற்கரையை பாதிக்குது. 2004 சுனாமி பத்தி நம்ம பேசுறோம். சுனாமியுடைய பாதிப்பு எங்க ஏற்பட்டது? இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட பாதிப்புடைய விளைவு நம்ம இங்கே. அதனால நம்ம கடலோட இந்த தூண்டில் விலை நம்ம அமைக்கிறதுக்கு முன்பாக குறிப்பா இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், இந்த பெருங்கடல்ல ஏற்படைய மாற்றங்கள், அங்க ஏற்படைய நிலநடுக்கங்கள், அங்க ஏற்படைய அந்த எரிமலை, இது எல்லாமே ஆய்வு பண்ணி தான் இதை ஒரு முடிவு கொண்டு இன்னைக்கு நம்ம செய்மதிகள் மூலமா நிறைய ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒட்டுமொத்தமான ஒரு ஆய்வு ஒரு மேலோட்டமா கல்வி நிறுவனங்கள் படிச்சுட்டு இருக்கிறவங்க அது மூலமா சொல்லாம அதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவரோடு சேர்ந்து அந்த ஒரு ஆய்வு மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கருத்தா இருக்கு. இந்த நிலையில நான் நம்ம செய்தியாளர் தங்கமணிட்ட பேச நினைக்கிறேன். தங்கமணி உங்க கூட இருக்கிறாங்க. அவங்க தரப்புல இருந்து இந்த கடல் அரிப்பை தடுப்பதற்கு என்ன மாதிரியான ஒரு தீர்வுகளாக மத்திய அரசு, மாநில அரசுகள் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க? அது பற்றிய விவரங்களை அவங்ககிட்ட கேளுங்க. கேட்கலாம். நம்முடைய காசிமேடு பகுதியை சேர்ந்த நிறைய மீனவ பிரதிநிதிகள் இருக்கிறார்கள், அவர்கள்ட்ட கேட்கலாம். இப்ப இந்த கடல் அரிப்பு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு, உங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கு. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கும் வகையில, இந்த அரிப்பை கொடுக்கும் வகையில அரசு, மத்திய மாநில அரசுகள் என்ன செய்யணும்? அதாவது பாத்தீங்கன்னா கடல் அரிப்பு உடனே தடுக்கணும் அப்படின்னு நினைச்சா எந்தெந்த பகுதியில எல்லாம் கடல் அரிப்பு இருக்கோ அந்த பகுதியில தூண்டில் வளைவுகளை போடணும். முறையா ஆராய்ச்சி பண்ணி அது எவ்வளவு கல்ல கொட்டணும், எவ்வளவு நீளத்துக்கு கொட்டணும் அப்படின்றத முறைப்படுத்தி அந்த கல்லு கொட்டக்கூடிய செயல்களை செய்யணும். ஆனா தூண்டில் வளைவு அமைக்கிற போர்வையில 100 மீட்டர், 50 மீட்டர், 70 மீட்டர்னு சொல்லிட்டு கல்ல கொட்டி தூண்டில் வளைவு போறதால எந்தவித பயனும் இல்லாம கடல் அரிப்பு மேற்கொண்டு நடக்கிறதுக்கு வேண்டிய பண விரத்தியை இந்த அரசு கையில் எடுத்து செய்யறாங்க. இதை முறையா தூண்டில் வளைவுகளை அமைக்கிறது மட்டும் இல்லாம அந்த தூண்டில் வளைவுகளை தூண்டி மாதிரி வளைக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கினா மட்டும்தான் அதனால பாதிப்புகள் குறையும். மேலும் பல பிரதிநிதிகள் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். இந்த தூண்டில் வளைவுகள் உங்களுக்கு இந்த கடல் அரிப்பை பெரும்பாலும் தடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேற ஏதாவது மாற்று யோசனை தெரிவிக்கிறீங்களா? இப்போ துறைமுக விரிவாக்கத்துக்கு பிறகு கடல் அரிப்பு பாதிக்கப்பட்ட மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் தான் பாதிக்கப்பட்டது. அந்த மாவட்டம் தான் பாதிக்கப்பட்ட பிறகு குறுக்கு கல் போட்டாங்க, அப்படியே நல்லா நிக்கல, அரிப்பு ஏற்பட்டுதான் இருந்தது. அதுபோல தூண்டில் வளைவு போட்ட பிறகு ஒரு கல் நின்றுது. போடும்போது நான் கேட்க என்ன சொன்னாங்க, தூண்டில் வளைவு ஒரு கல்லுக்கு 300 மீட்டர் டிஃபரன்ஸ் போடுவோம், எவ்வளவு போட்ட பிறகு எவ்வளவு மண்ணு விட்டுருக்கோ அந்த அளவு அந்த கல் எடுத்து மட்டும் ரிப்ளை பண்ணி மேற்கொண்டு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஆனா அது போட்டதோட சரி, இப்ப அந்த கல்லு போட்ட பிறகு அந்த பக்கம் திருவள்ளூர் ஒரு சில பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் 100 மீட்டருக்கு மண்ணு விட்டுக்குது. அப்ப அந்த அளவுக்கு அந்த கல் எடுத்து அவங்க ரீப்ளேஸ் போட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆனா அந்த ஒர்க் அவங்க பண்ணவே இல்லை, அப்படியே விட்டாங்க. போட்ட இடத்துல மீண்டும் பராமரிப்பு என்பது இல்லைங்கிறது. அதாவது இந்த தூண்டில் வளைவுகள் போட்டாலுமே கூட அந்த கற்களை மேற்படி அதை பராமரிக்காத ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறார்கள். மேலும் திருவொற்றியூர் பகுதியை சேர்ந்தவர் இருக்கிற மீனவருக்கு அவர்கிட்ட கேட்கலாம். அவரிடம் கேட்போம், உங்களுக்கு இந்த கடல் அரிப்பு பிரச்சனைல வேற எந்த மாதிரியான தீர்வு எதிர்பார்க்கறீங்க மத்திய மாநில அரசுகள்? மத்திய மாநில துறைமுகம் என்பது செயற்கையான உருவான துறைமுகம். இயற்கையாக துறைமுகம்னா வந்திருக்காது நமக்கு. அவங்க நான் சொன்னது போல மாற்று, அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் ஒழிய மறுபடியும் இதே மாதிரி போட்டுட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா ஒரு ஊரும் அடி வாங்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி 300 மீட்டர் தூண்டுல போட்டால் வழியா இந்த பிரச்சனை நீடிச்சுட்டே இருக்கும். இது பழைய காடு வரைக்கும் இதே பிரச்சனை இருக்கு. இப்ப அந்த புது துறைமுகம், எண்ணூர் துறைமுகம் கட்டினது போக பழைய காட்டுல நிறைய ஊர்ல கடல் அரிப்பு வந்திருக்கு. இது முன்கூட்டியே ஒரு துறைமுகம் போறதுக்கு முன்கூட்டியே இது இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு போட்டு நல்லா இருந்திருக்கும். உங்க ஏரியா பகுதியில எவ்வளவு வீடுகள் இதனால பாதிக்கப்படும்? இங்க இந்த காசிமோட்ல இருந்து ராயபுரம் கடற்கரையில இருந்து காசிமோடு கடற்கரை வந்தோடனே பெரிய காசு கோயில் வரைக்கும் உள்ள வந்துருச்சு. அதனால கடற்கரையில இந்த அத்தனை மீனவரும் அப்புறப்படுத்துறதுக்காக வேண்டிய வேலையோ நாங்க நினைக்கிறோம். அதாவது இந்த பாதிப்பு என்பது பெரிய அளவில் இருக்கு. அதே சமயத்துல அந்த தூண்டில் விளைவுகளை கண்காணிக்கணும், தொடர்ச்சியாக அந்த கற்களை பராமரிக்கணும், மாற்றி அமைக்கணும் இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் தங்கமணி. இந்த நேரத்தில் நம்ம செய்தியாளர் எழில்ட்டு நம்ம பேச நினைக்கிறேன். பாண்டிச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் கடல் அரிப்பினால பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னீங்க. அவங்களுடைய தீர்வாக என்ன சொல்ல நினைக்கிறாங்க, மத்திய மாநில அரசு என்ன எதிர்பார்க்கிறாங்க கேளுங்க. வணக்கம். நம்முடைய பேசுறதுக்காக மீனவர் பிரதிநிதி கோவிந்தராஜ் இருக்கிறாரு. ஐயா, இந்த கடல் அரிப்பை
தடுக்கணும்னா அரசு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னுடைய சகோதரர் சொன்ன மாதிரியே அந்த தூண்டில் வளைவு அமைக்கிறது கடலுடைய சீற்றத்தையும் கடலுடைய வேகத்தையும் குறைக்கும். ஏன்னா கடல் எப்பொழுதும் இருக்க வேண்டியதுதான். அப்பப்போ கடல் நீரோட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த கடல் நீரோட்டம் கூடுதலாகும் போது இந்த மழை காலங்களில் புயல் காலங்களில் நீரோட்டம் அதிகரிக்கும் போது இந்த கடல் அரிப்பு ஏற்படுறது இயற்கை. அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னு சொன்ன மக்களை காப்பாற்ற அமைச்சு பாதுகாக்கும் போது இங்க இருக்கிற நம்முடைய மீன்பிடி களங்களா இருக்கிற படகு கட்டுமரம் இவற்றையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல அவங்களுடைய தொழில் நெய்யறதுக்கு நிச்சயமா நம்ம தடுக்க முடியாது. இதை அரசாங்கம் உரிய பரிசீலனை செய்யணும். அது மட்டும் இல்லாம முடிஞ்சா ஆழ்கடல்ல மீன் பிடிக்கிற அளவுக்கு மீனவர்களுக்கு களங்களை கொடுத்து அங்கேயே செஞ்சோம்னு சொன்னா இன்னும் தொழில் வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இல்லைன்னு சொன்னா எங்களுடைய கட்டுமரம் படகுகளை நாங்க கரையில் வைக்கிறதுக்கு போதுமான பாதுகாப்பான இடம் இங்க அமைச்சு கொடுக்கணும் என்பது என்னுடைய கருத்து. ஓகே, இவர் குறிப்பிட்டபடி சொன்னது பாத்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமாக இந்த பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் இவர்களுடைய படகு மற்றும் வலைகளை பாதுகாக்க கூட ஒரு இடம் இல்லை என்றும் இவர்களுடைய முக்கிய குற்றச்சாட்டா இருக்கு. ஆண்ட்ரூஸ் தொடர்ந்து பேசலாம். திரு ஒடிசாபால உங்கள்கிட்ட கேட்க கேள்வி என்ன, வெறும் தூண்டில் வளைவுகள் அமைப்பதனால மட்டுமே இந்த கடல் அரிப்பை தடுத்துட முடியுமா? வேறு என்ன மாதிரியான விஷயங்களை மத்திய மாநில அரசுகள் கவனம் கொண்டு இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா கடல் அரிப்பை தடுப்பதற்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து பாத்தீங்கன்னா கடல்ல சேரக்கூடிய ஆறுகள் அதுதான் இந்த சிக்கலை தீர்க்கும். தூண்டில் விளைவு போடுறதால இந்த சிக்கலை தீர்க்க முடியாது. ஏன்னா ஒரு கிராமத்தை சரி பண்றோம்னு சொல்லிட்டு அடுத்த கிராமத்தை நம்ம வீணாக்கிடுறோம். இதுல என்னன்னா இன்னொரு முக்கிய விஷயம் இருக்கு. இங்க 1076 கிலோமீட்டர் கடற்கரை சொல்றோம். அதே அளவுக்கு மலைகள் இருக்கு. இந்த மலைகள்ல நம்ம செய்யக்கூடிய மாற்றங்கள் இருக்குல்ல, இந்த இதுக்காக கிரானைட் வெட்டுறோம், சுரங்கங்கள் பண்றோம், காடுகளை மாற்றி அமைக்கிறோம், இது கூட சூழலிலே நமக்கு மாற்று. இதனால நம்ம இதுக்கு தூண்டில் விளைவு மட்டும்தான் இதுக்கு தீர்வுன்னு நினைக்க கூடாது. கடல்ல இருக்கிற நீரோட்டங்களை பத்தி நம்ம ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு. நம்முடைய கடல்சார் வரலாறு ஒரு 10,000 வருஷமா இந்த இடத்துல என்னென்ன நடந்ததுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சூழல் இருக்கு. அதே மாதிரி இப்ப கடற்கரை மீனவர்களுக்கு மட்டுமே இந்த கடல் பொறுப்புன்றதை விட ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இதனால பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடல் சூழலில் உலகத்துடைய மிக முக்கிய பங்களிப்பு இருக்கு. அப்ப இதனால என்ன, கடலுடைய இயற்கை வளங்களை நம்ம காப்பாற்றணும். அதே மாதிரி கடல்ல செய்யக்கூடிய அந்த மாசுகளை குறைக்கணும், பொல்யூஷனை குறைக்கணும். இந்த கடற்கரையில் சேரக்கூடிய ஆறுகள் ஒழுங்கா பாதுகாத்தாலே இந்த சிக்கல் நம்ம வெளியே வந்துடலாம். இது பாதுகாக்கிறதுக்கு எதுவும் துறை சார்ந்த ஒரு சில அமைப்புகள் மேற்கொள்ளப்படணுமா? ஏன்னா நீங்க ஏற்கனவே சொன்னீங்க ஆய்வுகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கல்வி நிறுவனங்கள் பண்றாங்க, அதுல இருக்கக்கூடிய ஒரு MBA ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரிசர்ச் மாதிரி வர்றாங்க, ஒரு அவங்களுக்கு தெரிந்த ஒரு மேலோட்டமான விஷயம் குறிப்பா படித்த விஷயங்களை மட்டும் வச்சே ஆய்வுகள் பண்றாங்க. இது போதாது அப்படிங்கறத விஷயத்த சொல்லுகிறீங்க. சோ அதுக்கு வேற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சா அதன் மூலமாக உண்மையான பலன் கிடைக்கும்? ஏன்னா நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல இப்போ பிரிட்டிஷ்காரங்க அவங்க வர்ற காலத்துல அவங்க அங்கிருந்து இங்க வந்தப்போ வந்ததுக்கு உண்டான விஷயங்கள் டீடைல்ஸ் எல்லாமே எழுதி புத்தகமாவே கொடுத்துருக்காங்க, அந்த பிரிட்டிஷாருடைய அந்த பயண குறிப்புகள் எல்லாமே. சோ அந்த கடல் என்ன மாதிரி இருக்குங்கிறத அவங்களையும் ஆய்வு செய்யணும்னு நினைக்கிறீங்க. சோ அது பற்றி விவரங்கள் சொல்லுங்க. 35 துறைகள் கடல் சார்ந்து நேரடியாக இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கு, NIOT இருக்கு, NIO இருக்கு, அப்புறம் IIT கோஸ்டல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு, பரங்கிப்பேட்டையில மீன்வள ஆய்வு நிறுவனம் இருக்கு. அந்த மாதிரி கடல் சார்ந்த துறைகள் CMFRI இருக்கு, சிபா இருக்கு, FSI இருக்கு. 35 துறைகள் இருக்கு. அதெல்லாம் மக்கள் கடல்ல போகக்கூடிய பல்வேறு வகையான மீனவர்கள், கட்டுமரவங்கள போறவங்க ஒரு 15-20 கிலோமீட்டர் வரைக்கும் போறாங்க. அந்த லான்ச்ல போறவங்க ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போறாங்க. ஆழ்கடல் மீனவர்கள் கடல்ல இருக்க 1000 மீட்டர் 2000 மீட்டர் ஆழம் வரைக்கும் போறாங்க. இப்ப இவ்வளவு துறைகளும் ஒருங்கிணைச்சு அதுல இருந்து தான் நம்ம தீவிர கொடுக்க முடியுமே தவிர ஒரு குறிப்பிட்ட துறை இந்த கோஸ்டல் ப்ராசஸ் டிபார்ட்மெண்ட்ல படிச்சிருக்கூடிய ஒரு சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்க போய் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. இது பல்வேறு துறைகளும், அது இல்லாம இந்த மேரிடைம் மினிஸ்ட்ரி டைம்லைன், இந்த கடல் பகுதியில் என்னென்ன நடந்தது, அதற்கான குறிப்புகள் எங்கெங்க இருக்கு, வானவியல் ஆய்வுகளுக்கும் கடலுக்கும் உள்ள தொடர்பு என்ன, சந்திரனும் சூரியனும் இந்த நட்சத்திரங்களும் கடலில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் என்ன, எல்லாத்தையுமே நம்ம ஆய்வு பண்ணணும். இது ஒரு ஒருங்கிணைந்த ஆய்வா இருந்தால்தான் இந்த சிக்கலை தீர்க்க முடியும். கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கு நன்றி திரு ஒடிசாபால் அவர்கள். குறிப்பா கடல் தாய் நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பா வைரஸ்ல இருந்து பாக்டீரியால இருந்து விலங்குகள் வரை மனிதர்கள் வரை பல்வேறு விதமான உயிரினங்கள் கடல் மூலமாக பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட அந்த கடலை இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தை இயற்கையோடு ஒன்றி நாம் அதை பாதுகாக்கணும். அதுக்கு நாம மிக முக்கியமான விஷயமாக அதை மாசுபடுத்தாம இருக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அதனுடைய அந்த சுழற்சியை நாம வளர்ச்சிக்காக பாதிக்கப்படக்கூடாது, பாதிக்கப்படுத்தக்கூடாது அப்படிங்கறதா இந்த நிகழ்வினுடைய ஒரு முக்கியமான கருத்தாக இருக்குது. இதுக்குண்டான உரிய நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட செய்தியாளர்கள் தங்கமணி மற்றும் பாண்டிச்சேரி செய்தியாளர் எழில் அவர்களுக்கும் நன்றி. திரும்ப கருத்துக்களை அரங்கத்தினுடைய கருத்துக்களை பதிவு செய்த திரு ஒரிசா பாலா அவர்களுக்கு நன்றி. பார்த்த நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளதல் அப்படின்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.